சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டம் கடைசியில் கலவரமாகவே மாறிவிட்டதா? ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தூய்மை பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் கூறி வருகிறார்கள். இது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எங்களை சந்தித்து வாக்குறுதியாக கொடுத்தார். ஆனால் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இன்று வரை அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை. எங்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் ஸ்டாலினை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்குமா? ஏனென்றால் எங்களை ஏமாற்றியது ஸ்டாலின் தான். அதற்கு முதலில் அவரை தான் கைது செய்ய வேண்டும். நாங்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் என்பதை கூட ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா? நாங்கள் அதிகாலையில் வேலை செய்தால்தான் சென்னை மட்டுமல்ல மற்ற இடங்கள் அனைத்துமே சுத்தமாகவும் இருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எங்களை பார்க்கக்கூடிய பார்வையே மிக மோசமான முறையில் இருப்பதாகவும் பணி நியமனங்கள் கூட ஒழுங்காக நடைபெறவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஸ்டாலினுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. எங்களை கைது செய்வது போல் ஸ்டாலினை கைது செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். தற்பொழுது போராட்டத்தை நாங்கள் அமைதியாகத்தான் நடத்தி வருகிறோம். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தான் நடத்தி வருகிறோம். ஆனால் எங்களது கண்ணீர் ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா என்றும் எங்களது குரல் ஒலிகள் மட்டும் ஸ்டாலினுக்கு கேட்டு அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டு தற்பொழுது போராட்டத்தை கலவரமாக மாறக்கூடிய வகையில் அமைத்துவிட்டார்கள் என்றும் தற்பொழுது தூய்மை பணியாளர்களது போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தியிருக்கலாம், ஆனால் இது தொடரும் என்றும் ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரது பதவியே பறிக்க வேண்டும் என்பதற்கேற்ப தூய்மை பணியாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தூய்மை பணியாளர்களது போராட்டம் உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.